தேடி அதை இதுன்னு அவிச்செல்லாம் குடிக்க வேண்டாம். ஒழுங்காக அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்துட்டாலே போதும். பிறகு நடக்கிறபடி நடக்கட்டுன்னு விட்டுடலாம். அவ்வளோதான். அதனால் லைஃப் ஸ்டைலில் காலையிலையும் உங்கள் உடலை நல்லா ஆக்கி வைக்கிறதுக்கு அது ஒரு தீர்மானமாக எடுத்துக்கணும். நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். போகணுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஹெல்த்தியாக இருக்கணுமா, சுகமாக இருக்கணுமா, போகணும். இல்லைன்னா வேண்டாம். நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. குறைவற்ற செல்வம், கொஞ்சம் போல் செல்வத்தை சம்பாதிக்க முடியும். குடும்பத்தெல்லாம் தூக்கி இங்கே போட்டுட்டு எங்கேயோ வெளிநாட்டில் போய் கிடந்து கஷ்டப்பட்டு எடுத்து சம்பாத்தியம் பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே இங்கே நம்மளை விட இன்னொருத்தன் ஒன்றும் படிப்பில் ரொம்ப கூறுக்கட்டவனாக இருந்திருப்பான். என்னதான் ஒரு தொழில் ஆரம்பிச்சுமா நம்மளை விட பெரிய ஆளாக இருப்பான். இதுக்கு தானாடா நம்ம அங்கே போய் சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு போய் அங்கே கிடந்தோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சொத்து சேர்க்கறதுக்கு இந்த பாடுபடுறோம். அப்போ நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வங்கிறான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி எடுத்தோமா? குறைவற்ற செல்வம் எப்படி அடைகிறதுன்னுட்டு நமக்கு சொல்லியும் கொடுக்கல. சாப்பாட்டில் தான் அந்த குறைவற்ற செல்வம் இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்காக சாப்பிட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஒழுங்காக வச்சு நல்லா ஒரு 7 மணி நேரம் நல்லா நிம்மதியாக தூங்கி முடிச்சு தான் ஒரு மனுஷன்னா அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். அதை ரெகுலரைஸ் பண்ணிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த மற்ற டிசீஸ் இருந்தாலுமே அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். எல்லா வியாதியும் இருக்கட்டுமே, இருந்தாலுமே இந்த இதெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிட்டான்னா வந்துடும். அப்புறம் ஒரு குறிக்கோள் இருக்கணும் மனுஷனுக்கு. ஒழுங்காக வேலையை பார்த்தாலே போதும். உனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன, அது கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் பண்ணணும். இதுதான் அது ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஃபார் சக்ஸஸ் தானே. என்ன பணியோ அதை 100% பண்ணணும். எனக்கு பாட்டு பாட கொடுத்துக்கன்னா நான் இங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு நான் என் பாட்டில் பாடிக்கிட்டு இருந்தேன்னா எங்கேயாவது கோட்டை விட்டுருவேன். என் மனசில் வர்றது எங்கேயாவது ஒரு லைன் போயிடும். அப்போ எனக்கு தெரியும், கரெக்டாக தெரியும் கோட்டை விட போகிறேன்னு தெரியும். ஏன்னா லேசாக ஏதாவது யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னு அப்படி பார்த்தனாலே எங்கேயோ ஒரு இடிக்க போகுதுன்னு தெரியும். அதனால் ஒரு பாட்டு பாடவே எப்படின்னா வாழ்க்கையில் அந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸு, ஒன் திங் அட் அ டைம். ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த காரியத்துக்கு போகிறது. எல்லாம் பெண்டிங் போட்டு 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 போகாமல் அப்படி போனாலே சக்ஸஸ் தான். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் எடுக்கணும், அப்படியே போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஒரு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட கடமையை செய்யணும். எங்கேயும் போய் மாட்டிக்கக்கூடாது. கடமையை செய்யுங்க, கட்டுண்டு போகாதீங்க. தாமரைகள் தண்ணீர் போல் எல்லா ரிலேஷனும் இருக்கணும். ஆனால் இது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஓடும் அப்படின்னு யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை பார்த்து வந்தோமா, எதுக்கு வந்தோம்? நம்ம தகப்பனா நமக்கு என்ன வேலை, தாத்தாவா நமக்கு என்ன வேலை, பையனா நமக்கு என்ன வேலை, அப்பனா எனக்கு என்ன வேலை, அந்த கடமையை ஒழுங்காக செய்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இது போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கூடாது. வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தால் சக்ஸஸ் தான். அவ்வளோதான். எல்லாம் நம்ம உலகத்தில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ண போகிறதில்ல. நம்ம லிமிட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு, ஃபோக்கஸு, சக்ஸஸ்ஸு, அவ்வளோதான்.